பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இறுதி கட்டளை என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் விசேஷமாக ஒரு அருமையான சகோதரனை இந்த இறுதி கட்டளை என்ற நிகழ்ச்சியில் நாம் பேட்டி காண போகிறோம். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஆவலாய் காத்திருங்கள். இப்பொழுது நேரடியாக அந்த சகோதரனோடு நாம் பேசுவோம். ஹலோ பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், சால்வேஷன் டிவிலேருந்து ஜேம்ஸ் பேசுகிறேன். தீமோத்தி செந்தில்குமார் பேசுறேன். தீமோத்தி செந்தில்குமார், எப்படி இருக்கீங்க தீமோத்தி? கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கும். தீமோத்தி, இப்போ நீங்கள் நான் நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். நீங்கள் எந்த பகுதியில் இப்போ ஊழியம் செய்கிறீங்க? நான் ஜார்க்கண்ட்ல தேவகர் சொல்லக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாலஜோடி பணித்தளத்தில் இருக்கேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். தீமோத்தேயோ, உண்மையாகவே இந்த நாளில் இந்த இறுதி கட்டளையில் உங்களோட நான் பேசுகிறேன், பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையில் யூத்தில் இருந்தோம். நம்ம கண்டிப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு உங்க வாய்ஸ். என் வாய்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அந்த ஆவடியில் நம்ம எல்லாம் யூத் குரூப்ல இருந்து பண்ண காரியங்கள் எல்லாம் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு ஓடுது. நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் தீமோத்தி. உண்மையா அந்த நாட்களை நினைக்கும் போது ஆண்டரை துதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலவையில நாம இருப்போம் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓகே ஓகே ஓகே. தீமோத்தேயோ, அந்த யூத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னீங்க, உங்களுடைய சாட்சியை வந்து ஆண்டர் எப்படி உங்களை பிரித்தெடுத்தார், ரொம்ப அதிசயமான காரியத்தை நீங்கள் சொல்லுவீங்க. அதை நீங்கள் இப்போ ஷேர் பண்ணுங்களேன். அன்னைக்கு என்கிட்ட மட்டும் தான் சொன்னீங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க நீங்க. ஓகே, அது ஒரு பெரிய சாட்சி, ஒரு பெரிய கிருபன் கூட சொல்லலாம். நான் ஒரு கிருபை ஒரு இந்து குடும்பத்துல நான் ஆண்டரையில பிரிச்சு வச்சேன். என்னோட பெயர் செந்தில்குமார் சொல்லி. என்னுடைய வீட்டு பக்கத்துல என்னுடைய வாத்தியார், என்னுடைய கணக்கு வாத்தியார், அவருடைய பெயர் வந்து அமலதாசன் சொல்லி. அவர் வந்து நண்பர் சுவிசேஷ குழு தலைவராகவும் அதோட கூட எனக்கு வந்து ஒரு கணக்கு மாஸ்டராகவும் இருந்தார் அவரு. தன்னுடைய வகுப்பறையில என்னோட கிளாஸ் நேரத்துல வந்து பகுத்தறிவுன்னு ஒரு தலைப்பை கொடுத்து இயேசு கிறிஸ்துவ வந்து இன்டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டு வந்திருந்தாரு. அந்த காலத்துல ரொம்ப ஒரு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு ஸ்டூடெண்டா, அடுத்து வந்து அவரோட கூட ரொம்ப ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா நான் இருந்தேன். எங்களுடைய ஒரு காரியத்துல சிலதெல்லாம் என்னுடைய பேரண்ட்ஸ் மூலம், என்னுடைய பள்ளி சென்டர்ஸ் மூலம் வந்து சில காரியங்கள் எனக்கு கத்துக் கொடுத்ததுனால காரியங்கள் எனக்கு வந்து என்னோட வந்து அதனால வந்து அதிகமா எதிர்த்துட்டு வந்த இந்த சமயத்துல ஆண்டவர் உண்மையை என்னோட பேசினார். இதுக்கு இடையில வந்து அவருடைய பைபிள் கிளாஸ் எல்லாம் நான் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு தெரியாம அந்த வேத வசனங்கள் என் இருதயத்துக்குள்ள இருந்திருக்கு. என்னுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, என்னுடைய தெய்வங்கள் எல்லாம் நான் முயற்சி பண்ணி சில காரியங்களை நான் சொல்லக்கூடிய ஒரு எண்ணம். ஓகே தீமோத்தேயோ, ஒரே ஒரு செகண்ட் தீமோத்தேயோ, நீங்க இருக்கிற இடம் வந்து சிக்னல் அந்த அளவுக்கு விட்டு விட்டு வருது. ஆமா, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ரொம்ப இதா இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அந்த இடம் டவர் அந்த அளவுக்கு கிடைக்காதோ? வெளியில காத்து வேற அடிக்குதுங்க. ஓஹோ, சரி சரி சரி. இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. நீங்க அந்த இதுல இருந்து சொல்லுங்களேன். பள்ளிக்கூடத்துல அந்த உங்களுக்கு தெரியாமையே இது வேத வசனங்கள் உங்க இருதயத்துக்குள்ளார இருந்திருக்கு. ஓகே, சொல்லுங்க. வந்து கடவுளுடைய ஒரு பேர்ல இருக்கிற விசுவாசத்துல நான் ஆண்டரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சேன். ஓகே, பிரச்சனை வந்துச்சா உங்களுக்கு? பிரச்சனை வரும்பொழுது வந்து 10th முடிச்ச பிறகு ஒரு இன்ஜினியர் காலேஜ் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசையில இருந்தேன் நானு. சரி. அந்த சமயத்துல என்னுடைய பேரண்ட்ஸ் மூலம் என்னுடைய குடும்பத்தினுடைய ஃபைனான்ஸ் வந்து நெருக்கடியான ஒரு நிலையில இருந்ததுனால எந்த ஒரு வழி இல்லாதபடிக்கு என் பேரண்ட்ஸ்னால மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைமையில நான் இருந்தேன். அந்த சமயத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது உண்மையா கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து ஆண்டவர் ஒரு சென்ட்ரல் பாலிடெக்னிக் தரமணி சொல்லக்கூடிய ஒரு அடையாள இருக்கிற ஒரு பெரிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல கர்த்தர் எனக்கு சீட்டு கொடுத்தார். ஓகே. அந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்த ஒரு முதல் அற்புதத்தினால ஆண்டவர் குறிச்ச ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துச்சு. அதுக்கு பிறகு ரகசிய கிறிஸ்தவனா நான் இருந்தேன். தொடர்ச்சியா எங்க குடும்பத்துல என்னுடைய சகோதரிக்கு, மூத்த சகோதரிக்கு திருமணம் ஆகாம இருந்துச்சு. அந்த சமயத்துல அவங்களுக்காக நான் அதிகமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். ஜெபித்த ஒரு 15 நாள்ல அவங்களுடைய நிச்சயதார்த்தம் நடந்து அதுக்கு பிறகு 1 மாசத்துல அவங்களுடைய திருமணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சுது. அடுத்து எங்க அம்மாக்கு வந்து அடிக்கடி வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க.
சோ பெட்ல படுத்த படுக்கையா இருப்பாங்க. சோ கர்த்தருடைய கிருபையில எங்க அம்மாக்காக நான் வந்து ஜெபித்தேன். என் வீட்டு மாடியில போய் நான் அதிகமா ஜெபிச்சது உண்டு. கர்த்தர் வந்து இந்த நாள் வரைக்கும் என் தாய்க்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சுமையில வராதபடிக்கு கர்த்தர் மட்டும் பாதுகாத்தார். சோ இந்த 3 அற்புதம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. சரி. எந்த ஒரு தெய்வத்தை நான் வணங்கிட்டு இருந்தேன், அந்த தெய்வத்தை எல்லாம் நான் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் என்ன தெய்வமா நான் வணங்க ஆரம்பிச்சேன். அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வரலையா? கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் ஒரு கிறிஸ்தவன்றது வந்து யாருக்குமே தெரியாது. நான் ரகசியமா வேதத்தை வாசிக்கிறது, ரகசியமா படிக்கிறது, ரகசியமா சபைக்கு போறதுன்னு சொல்லி எல்லாமே ஒரு ரகசிய கிறிஸ்தவனா நான் இருந்தேன். ஆனா என்னோட வாழ்க்கையில இந்த ரகசியத்தை ரொம்ப நாள் வந்து பாதுகாக்க முடியல. சோ அந்த ரகசியம் எல்லாம் வெளியே வந்த பிறகு என்னோட குடும்பத்துல இருந்து ஒரு பகிரங்கமான எதிர்ப்புகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல மகன்ற ஒரு பாசத்துல ரொம்ப ரொம்ப அன்பா என்ன டீல் பண்ண பார்த்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு முடியலன்றதுனால அடுத்து வந்து கடுமையா என்ன வந்து நடத்தி எப்படியாவது வந்து அந்த வழியை விட்டுட்டு அவங்களுடைய பழைய வழிக்கு திரும்பி வந்துன்னு சொல்லி நினைச்சாங்க. அதனால ஆண்டவர் எனக்குள்ள விதைச்சிருந்த அந்த விசுவாச விதை நல்லா ஊழி இருந்ததுனால கர்த்தருடைய கிருபையில இந்த வரைக்கும் ஆண்டுக்குள்ள நிலைச்சிருக்கிறதுக்கு உதவி செஞ்சார். அதுக்கு பிறகு வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்தேன். வீட்டை விட்டு துரத்தின பிறகு நான் தனியா வந்தேன். தனியா வந்து நானே ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கடவுளுடைய அழைப்பு எனக்கு வந்துச்சு. சோ என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமா இந்த ஊழியத்துல நான் வந்திருக்கேன். சோ இப்ப கடந்த ஒரு 9 வருஷமா இந்த பணித்தளத்துல நான் இருந்துகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா? சொல்லுங்க. உங்களை வந்து ஒரு கிறிஸ்துக்குள்ளார் நடத்தினது ஒரு வாத்தியார், ஒரு டீச்சர். ஆமா. நிச்சயமாகவே இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி டீச்சர்ஸ் டே கொண்டாடி இருக்கோம். ஸோ உண்மையாகவே டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுறேன். ஏன்னா அவர்கள் மூலமாக ஒரு மிஷினரியை உருவாக்கி இருக்கிறார்கள். என்னோட வாழ்க்கையில டீச்சர்ன்றது எனக்கு வந்து சுவிசேஷம் சொந்தவங்க மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த பணித்தளத்துல எனக்கு முதல் வீட்டை கொடுத்தது ஒரு டீச்சர் தான். வெரி குட். அதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கையில அநேக டீச்சர்ஸ் இந்த இடத்துல வந்தது உண்டு. அவங்களோட ஒவ்வொரு டீச்சர்ஸும் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க. எனக்கு ஒரு டீச்சருக்கு என்ன கனெக்ஷன் எனக்கு தெரியல. ஆனா டீச்சர்களுக்கு நான் நன்றி கடன் போட்டவனா இருக்கிறேன். நிச்சயமா என்னோட ஜபத்துல அநேக நாட்கள் டீச்சர்களுக்காக நான் ஜெபிச்சது உண்டு. இன்னைக்கு என்னுடைய ஆசிரியர்களை பார்க்கும்போது ஒரு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு மரியாதை எனக்கு உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையாலுமே நீங்க சொல்லுகிற காரியம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் எப்படி ஊழியத்திற்கு எப்படி ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டார், எப்படி பேசினார் உங்கள்கிட்ட? மிஷினரி தாகத்தோடு நீங்கள் மிஷினரி பணியை செய்யறதுக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எப்படி இடைப்பட்டார்? ஆக்சுவலா வந்து என்ன வந்து ஆண்டவர் வந்து டிஎம்இ படிக்க வச்ச போது என்னுடைய எண்ணம் எல்லாம் வந்து எப்படியாவது சிங்கப்பூர் போய் நல்ல மணியை ஏர்ன் பண்ணும், அதோட கூட அநேக மிஷினரிகளை தாங்கணும்னு சொல்லி எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. சரி. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நான் வந்து ரகசிய கிறிஸ்தவனா இருந்த போது கூட பட்டாதான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஆர்த்தர் இம்மானுவேல் மூலம் மாசந்தோறும் எனக்கு வந்து பணித்தளத்துக்கு உண்டான ஒரு ஜெப கடிதம் வந்துகிட்டே இருக்கும். சோ அநேக நாட்கள் அதை நான் திறந்து நான் பார்த்தது உண்டு. பணித்தளங்கள்லாம் எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி அந்த ஜெப கடிதம் மூலம் நான் அநேக நாட்களை நான் அறிஞ்சுக்கிட்டு உண்டு. சரி. சோ இப்படிப்பட்ட சமயத்துல எனக்குள்ள ஒரு என்ன இருந்துச்சுன்னா, கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு இடம் கொடுத்திருக்கிறார். அதுவும் ஒரு எந்த ஒரு லஞ்சம் இல்லாத படிக்க ஒரு பெரிய காலேஜ் இடம் கொடுத்திருக்கார். அடுத்த அந்த படிப்பு வந்து நல்லா முடிக்கிறதுக்கு உதவி செஞ்சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு 82% வெளில வரதுக்கு ஆண்டு உதவி செஞ்சார். என் லைஃப்ல அதிகமா நான் எதிர்பார்த்தேன் ஆண்டு என்ன வெளிநாட்டுக்கு கொண்டு போய் எப்படியாவது நல்ல பணத்தை கொடுத்து அநேக ஊழியங்களை தாங்க வைப்பாரு சொல்லி. இதுக்காக நான் எல்லா விதத்திலும் என்ன தகுதிப்படுத்திக்கிட்டேன். தகுதிப்படுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நான் ஒரு சூப்பர்வைசரா சில கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த சமயத்துல ஆண்டவர் ஒரு நாள் வந்து என்னுடைய சபையில வந்து 2001 நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்ல. சோ அந்த சமயத்துல ஆண்டவரே என்ன குறிச்சு உங்களுக்கு சித்தையில சொல்லி நான் அதிகமா ஜெபிச்சது உண்டு. சோ அந்த வருஷத்தினுடைய கடைசி டிசம்பர் 31ஆம் தேதி நான் உபவாசம் போட்டு ஜெபிச்சேன். சோ உபவாசத்து ஜெபித்துடைய விளைவா கடவுள் வந்து என்னோட கூட பேச ஆரம்பிச்சார். சோ ஏசியா 61 1, 2, 3 வசனத்துக்கு மேல ஆண்டவரே கூட பேசினாரு. சிறுமப்பட்ட ஜனத்துக்கு சுவிசேஷ பிரசங்கி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண வார்த்தை மூலம் கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுத்தார். ஆனா அதை நான் நம்பவே முடியல. ஏன்னா என் குடும்பத்தினுடைய பின்னணியில பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழியர் ஒரு விசுவாசியா இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னும் போது
என் குடும்பத்தை விட்டு ஒரு ஊழியக்காரன் போறதுன்றது ஒரு என்ன சொல்ற ஒரு இம்பாசிபிள் ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. அதனால ஆண்டவர்கிட்ட நான் மறுபடியும் ஜெபிச்சேன், ஒருவேளை இது உங்களுடைய காலிங்க தான் எனக்கு மறுபடியும் உறுதிப்படுத்தும் சொல்லி கேட்டேன். சோ 2வது தடவை ஆண்டவர் எங்களோட ஜெபத்துல பேசினாரு. லூக்கா 4:18 எடுத்து வாசின்னு சொன்னாரு. சோ எனக்கு ஆக்சுவலா வந்து நான் இந்து பாக்கத்துல இருந்து வந்தனால எனக்கு பைபிள் அந்த அளவுக்கு அந்த நாட்கள தெரியாது. அதே வசனம் வந்து ஏசி 61 சொல்ல அதே வசனம் வந்து அதே இடத்துல மறுபடியும் ஏசு கிறிஸ்துவால சொல்லப்பட்டிருக்க அந்த வசனம். சோ அதுலயும் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்ல. அதனால ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஜெபம் பண்ண, ஒருவேளை இது உம்முடைய காலிங்கா இருக்குமானா எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஊழியக்கார மூலம் பேசுன்னு சொல்லி ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு எதாச்சும் ஒரு பிரேயருக்கு போன போது அங்க ஒரு எவாஞ்சலிஸ்ட் இருந்தாரு. அவர் கூட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கும்போது கடைசி சீட்ல உட்கார்ந்து என்ன வந்து கூட்டத்தை தள்ளி விட்டுட்டு நேரா வந்து என் தலைமையில கை வச்சு கர்த்தரவனை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிற, இது கர்த்தருடைய 3வது அழைப்புன்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டு போயிட்டே இருந்துட்டார். இந்த 3 அழைப்புக்குள்ள கர்த்தர் எனக்கு தெளிவா கொடுத்ததுனால அதுக்கு பிறகு கர்த்தருடைய ஊழியத்துடைய அழைப்பை நான் மறுதளிக்க முடியல. சோ அதனால வந்து என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த ஊழியத்துல என் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலமா நான் இணைஞ்சேன். ஆக்சுவலா எனக்கு இந்த நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலமா சுவிசேஷம் கிடைச்சதுனால அதே இயக்கத்துல இணைஞ்சு இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. எந்த வயசு உங்களுக்கு நீங்க மிஷனரியா போகும்பொழுது உங்களுக்கு வயது என்னன்னு கேக்குறேன்? என்னுடைய வட மாநிலத்துக்கு 23 வயசுல போயிருக்கீங்க. ஓகே ஓகே. சரி, இப்போ நீங்க உங்களுடைய பணித்தளத்துல இப்போ ஜார்க்கண்ட்ல பணிபுரியறீங்களே? ஆமா பிரதர். சோ இப்போ அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்க இருக்கிறது? இந்த பணித்தளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்த பிறகு எங்களுக்கு முதல்ல வந்து கல்ச்சரும் லாங்குவேஜும் ஒரு பெரிய தடைகளா இருந்துச்சு. ஆண்டோடைய ஒரு பெரிதான கிருபையினால் அந்த கல்ச்சருடைய ஷாக்கை வந்து மேற்கொள்ளவும் அதுக்கு அடுத்து அந்த லாங்குவேஜை படிக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அடுத்து நம்முடைய ஏரியாக்கும் இந்த ஏரியாக்கும் உள்ள நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அவங்களுடைய கலாச்சாரங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். சவுத்துல நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சவுத்துலயே நான் கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சிருக்கேன். அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. இல்ல என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன். என்ன வித்தியாசம்னா ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல வந்து சுவிசேஷம் அறிவிக்கணும்னா ஒரு கிராமத்துக்கு போனோம்னா அந்த கிராமத்துடைய தலைவருடைய அனுமதி இல்லாம எந்த இடத்துலயும் நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. அடுத்து வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சாலும் ஒரு தனி மனுஷன் சுவிசேஷத்துக்கு வாஞ்ச காட்டினாலும் அவனால வந்து விடுதலையா உள்ள வர முடியாது. ஏன்னா அவனை குறிச்சு அந்த ஊர் தலைவருடைய ஒரு திணிப்பு இருக்கும். அடுத்து வந்து அவங்களுடைய சமுதாய திணிப்பு இருக்கும். அடுத்து அவங்களுடைய சொந்தக்காரருடைய திணிப்பு இருக்கும். எல்லாம் அவங்க மேற்கொண்டுட்டு தான் வர முடியும். சோ இந்த இடத்துக்கு வந்த பிறகு அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுல ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருந்துச்சு. ஒரு முறை இரவு கூடுகை நடத்திட்டு அதே கிராமத்துல நாங்க படுத்து கிடந்தோம். படுத்து கிடந்து மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நான் பன்னிக்குட்டிங்களோடு சேர்த்து படுத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. சோ இது வந்து நம்முடைய கல்ச்சருக்கும் அவங்களுடைய கல்ச்சருக்கும் வித்தியாசமான ஒரு காரியம். அடுத்து இந்த இடத்துல வந்து அநேக நாட்கள் வந்து இரவு கூடுகை நடத்திட்டு நாங்க வீட்டுக்கு திரும்பி வர மாட்டோம். அதே இடத்துல படுத்திருக்கும் போது அநேக நாட்கள் எங்களுக்கு மாட்டு கொட்டாய் கொடுத்தது உண்டு. இப்படிப்பட்ட அநேக எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட வாழ்க்கையில உண்டு. சோ எப்படி அவங்க நல்ல மக்கள் வந்து உங்கள்ட்ட நல்லா ஃப்ரீயா பழகுவாங்களா? ஆமா, கண்டிப்பா. சந்தால் மக்கள் ரொம்ப அன்பானவங்க. நம்ம ஆரம்ப நாட்கள் லாங்குவேஜ்ல எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு விதத்துல நம்மள சிரிச்சு வந்து நம்மள வெட்டப்படுற மாதிரி வைக்க மாட்டாங்க. மக்களுடைய ஒரு பெரிதான அன்பு இருக்கு. இன்னைக்கும் நம்மள வந்து எந்த ஒரு பாஸ்டர்ன்ற ஒரு வார்த்தைலாம் கிடையாது. இன்னைக்கு நம்மள வந்து மூத்த அண்ணன்ற ஒரு வார்த்தையில தான் நம்மள கூப்பிடுறாங்க. சரி, இப்போ நீங்க மேரேஜ் பண்ணிட்டு போனீங்களா? அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆச்சா உங்களுக்கு? இல்ல, நான் பேச்சுலரா தான் இந்த இடத்துக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நான் பேச்சுலரா இந்த ஊழியம் செஞ்சேன். அதுக்கு பிறகு எனக்கு அடுத்த வருஷம் பேச்சுல வந்து ஒரு மிஷினரிக்கு அவங்க இந்த படைத்தளத்துல 4 வருஷமா இந்த எஃப்எம் மூலம் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. என் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுடைய லீடர்ஸ் மூலமா ஒரு அலைன்ஸ் வந்து கத்தோலிக்க தீர்மானத்தின் பிரகாரம் என்னுடைய மேரேஜ் இங்க நடந்துச்சு. சரி பிரதர், இப்போ நீங்க ஊழியத்துக்கு போகும்பொழுது உங்க தாய் தகப்பனார்ட்டெல்லாம் சொன்னீங்களா, இல்லைன்னா வீட்டுல இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டீங்களா வெளியில இருந்துட்டு? ஆக்சுவலா நான் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நிலைமையில நான் தனியா தான் இருந்தேன். எனக்கும் என்னுடைய பேரண்ட்ஸுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. ஆக்சுவலா வேதத்துல ஒரு வார்த்தை உண்டு, நான் செத்தவனை போல எண்ணப்பட்ட ஒரு வார்த்தை எனக்கு அதிகமா ஞாபகம் வரும். நான் ஆண்டவருடைய சுவிசேஷம் ஏத்துக்கிட்டதுல ஆல்மோஸ்ட் நான் என் வீட்டுல வந்து செத்தவனை போலதான் எண்ணப்பட்டேன். கிட்டத்தட்ட வீட்டை விட்டு நான் ஒரு வருஷம் நான் தனியா தான் வீடு வாடகை எடுத்து தங்கி இருந்தேன்.
இதுக்கடையில வந்து நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுடைய மூலமாக கடவுளுடைய அழைப்பு எனக்கு இருந்ததுனால என்னுடைய வேலையை டிசைன் பண்ணிட்டு என் தாயத்துக்கு தெரியாம தான் உத்தரப்பிரதேசம் கடந்து போனேன். சோ அந்த இடத்துல ஒரு வருஷம் மிஷினருடைய ட்ரைனிங் எடுத்த பிறகு அதுக்கு பிறகு நான் பணித்தளத்துக்கு இந்த நேரா ஜார்க்கண்டுக்கு அனுப்பப்பட்டேன். சோ ஜார்க்கண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எனக்கும் என்னோட வீட்டுக்கு எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம இருந்துச்சு. சோ அதுக்கு பிறகுதான் கடவுளுடைய ஒரு பெரிய மாற்றத்தினால அநேக நாள் ஜபத்தினால மறுபடியும் என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன தேட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அப்போ எனக்கு ஒரு டெடிகேஷன் சவுத்துல அரேஞ்ச் பண்ணிருந்தனால அந்த டெடிகேஷன் போகும்போது மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு என் தாய் தகப்பனோட வீட்டுக்கு போறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆமென். இப்போ எப்படி உங்க பெற்றோர்கள் உங்கள்ட்ட நல்லா ஐக்கியமா இருக்காங்களா? ஆரம்ப நாட்கள்ல மதம் ரொம்ப முக்கியம் நாங்க. அதனால வந்து அநேக எதிர்ப்புகள், அடிதடி, பிரச்சனை, பசி, வீட்டை விட்டு துரத்தப்படல், இப்படிப்பட்ட அசிங்கப்படுத்தப்படல் எல்லாமே என் குடும்பத்துல நடந்துச்சு. என் வீட்டுல எங்க அப்பா என்ன ஒரு வேத புஸ்தகத்தை வைக்க விடல, எல்லாத்தையும் தூக்கி வெளியில அடிச்சிருவாரு. என்னுடைய உறவினர்களோட கூட சில சமயத்துல என்ன அடிச்சது உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த நாட்கள்ல இருந்தது உண்டு. சில சமயத்துல என் அக்காவோட பிள்ளைங்க கூட சுவிசேஷ நிமித்தம் என்னை விட்டு பறிக்கப்பட்டு தூரப்படுத்தப்பட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து கர்த்தர் எனக்கு தாங்கிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சார். ஆனா படிப்படியா நான் அதிகமா ஜெபித்தோடைய விளைவா கர்த்தருடைய கிருபையினால ஆரம்பத்துல அவளை எதிர்த்தவங்க இன்னைக்கு என்னுடைய தாய் தகப்புன ஒரு நண்பர்களை போல மாறிட்டு வராங்கன்றதுதான் ஒரு பெரிய காரியம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருக்கும் சொல்லி நான் அதிகமா எதிர்பார்க்கல. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா நீங்க அவருக்காக செய்யும்போது அவர் உங்களுக்காக செய்ய மாட்டாரா? கண்டிப்பா அதை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா. சரி தீமோத்தேயு, இப்போ உங்களுடைய அனுபவத்துல, இந்த ஊழியத்தின் அனுபவத்துல எப்படிப்பட்ட பாடுகளை நீங்கள் சந்தித்தீர்கள்? உங்களுக்கு எப்படிப்பட்ட பாடுகள் வந்துச்சு? சோ என்னுடைய இந்த 9 வருஷ அனுபவத்துல கர்த்தருடைய கிருபையில 3 பணித்தளங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். ஆமென். என்னுடைய பணித்தளத்துல முதல்ல நான் ஆரம்பிச்ச பணித்தளம் சிக்காரி படான்னு சொல்லி என்னோட 23 வயசுல நான் கடந்து போனேன். சரி. அந்த பணித்தளத்துல வந்து ஒரு பைனரி மிஷினரியா போய் நான் என்னோட கோவர்களோட கூட சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சோம். சரி. இன்னைக்கு ஆண்டோட கிருபையில அந்த பணித்தளத்துல கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட விசுவாசிங்க இருக்காங்க. ஆமென். அதுக்கு பிறகு இயக்கம் என்ன வந்து கேட்டுக்கொண்டதுனால மறுபடியும் பேச்சுலரா இன்னொரு பணித்தளத்துக்கு பார்க்கக்கூடிய பணித்தளத்துக்கு நான் கடந்து போனேன். சரி. அந்த பணித்தளத்துல ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபையினால இன்னைக்கு அந்த பணித்தளத்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விசுவாசி இருக்காங்க. ஆமென். அடுத்து இப்போ ஒரு பாலஜோடின்ற ஒரு 3வது பணித்தளத்தை ஆரம்பிச்சிருக்கோம். சரி. சோ இந்த பணித்தளங்கள்ல சில பாடுகள் எனக்கு உண்டு. நான் ஒரு சில காரியத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சரி. இந்த இடத்துல நான் இப்ப இருக்கிற 3வது பணித்தளத்துல வந்து கிட்டத்தட்ட இங்க வரும்போது ஒரு விசுவாசி இந்த இடத்துல கிடையாது. சோ நாங்க சண்டே சர்வீஸ் எங்க போறதுன்னு கூட தெரியாம திணறிக்கிட்டு இருந்தோம். சோ அப்படிப்பட்ட சமயத்துல முதல் சண்டே வந்து என்னுடைய வைஃப் இங்க இருந்து ஒரு லோக்கல் சபையில விட்டுட்டு அந்த இடத்துல நான் மெசேஜ் கொடுத்தேன். 2வது சண்டே வந்து அந்த இடத்துல நான் போய் அட்டன் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்ல. அதனால வந்து என்னுடைய குடும்பத்தை மட்டும் விட்டுட்டு என்னுடைய பைக் எடுத்துட்டு நான் வெளியில போயிட்டேன். சோ என்னுடைய டிராவல் அதிகமா ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு ஒரு திறந்த வாக்குல தாரம் சொல்லி ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். சோ முதல் நைட் மீட்டிங் நடத்தணும். அந்த நைட் மீட்டிங் நடத்திட்டு அந்த கிராமத்திலே படுத்து தூங்கணும். அந்த படுத்து தூங்கின பிறகு மறுநாள் காலையில எங்களுடைய சுவிசேஷத்தை கேட்ட ஒரு தாய் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து 2.5 வருஷமா படுக்கையில இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க எதனா செய்ய முடியுமா? நீங்க விசுவாசா கண்டிப்பா நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னோம். நாங்க ஆண்டவர்ல ஒரு விசுவாசத்தை வச்சுட்டு நாங்க கடந்து போனோம். அவர் 2.5 வருஷமா படுக்கை எல்லா டாய்லெட் எல்லாமே படுக்கையில தான். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நாங்க ஜெபிக்க கடந்து போனோம். முதல் நாள் ஜெபித்த ஒண்ணும் நடக்கல, 2ஆம் நாள் ஜெபித்த ஒண்ணும் நடக்கல. தொடர்ச்சியா இப்படி 6 நாள் நாங்க கடந்து போனோம். சரி. என்னோட கூட என்னுடைய லோக்கல் எவாஞ்சல் சொல்லக்கூடிய ஒரு சகோதரனை கூட்டிட்டு போனேன். கர்த்தருடைய ஒரு பெரிதான கிருபையினால 6வது நாள் ஆண்டவர் வந்து அந்த மனுஷனை எழுப்பி நிக்க வச்சார் ஆண்டவர். அது ஒரு பெரிய ஒரு மாற்றம். மழை காலத்தின் மத்தியிலும் அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்களுக்கு அந்த பணித்தளத்துல முதல் விசுவாசி அவங்க அந்த கனிகளுக்கு நாங்க ஆபிரகாம் சாரான்னு சொல்லி பேர் வச்சோம். அவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் விசுவாசின்னும் போது நாங்க அடிக்கடி அவங்களை விசிட் பண்ண ஆரம்பிச்சோம். சரி. 6 மாசம் நல்ல ஒரு சுகத்தோடு கூட அந்த இடத்துல இருந்தாரு. 6 மாசத்துக்கு பிறகு திடீர்னு ஒரு போன் கால் வந்துச்சு. அப்பா இறந்துட்டாரு, பெரியப்பா இறந்துட்டா சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு. சோ நாங்க கடந்து போனோம். ஆக்சுவலா வந்து நம்ம கல்ச்சருக்கு இந்த கல்ச்சருக்கு வித்தியாசமான ஒண்ணு. நம்ம ஊர்ல யாருன்னா செத்துட்டாங்கன்னா வெட்டியானா வந்து குழி வெட்டுவாங்க.
ஆனா இந்த கல்ச்சர்ல வந்து யாருன்னா செத்துட்டாங்கன்னா கிராம மக்கள் தான் குழி வெட்டணும், புதைக்கணும். ஆனா வந்து இவங்க ஆண்டவர் ஏத்துக்கிட்டதுனால யாருமே வந்து அந்த பணத்தை கூட பாக்குறதுக்கு வரல. அப்ப அந்த தாய் வந்து சொன்னாங்க, நாங்க உங்களை நம்பி உள்ள வந்திருக்கிறோம், எங்களை விட்டுடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க பாசனா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கடவுள் எல்லாத்தையும் நடத்துவா சொல்லி. சோ வேற வழியே இல்லாம நாங்களே அவருக்கு குழி தோண்ட ஆரம்பிச்சோம். சோ இது என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முதல் விசுவாசிக்கு நானே ஞானஸ்தானம் கொடுத்தோம். முதல் விசுவாசிக்கு நாங்களே குழி தோண்டி அந்த சரீரத்தை எல்லாத்தையும் கழுவி அவரை நாங்க புதைச்சோம். இது ஒரு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அனுபவம். ரெண்டாவது புதைக்கும் போது அந்த ஊர் மக்களுடைய பெரிதான ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. குடிச்சிட்டு நிறைய பேர் என்னோட கூட சண்டை போட வரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் விட்டாங்க. ஆனால கர்த்தருடைய பெரிதான கிருபையில இன்னைக்கு அந்த கிராமத்து மக்களும் அந்த கிராமத்து தலைவரை நான் போன மரியாதையா எனக்கு வணக்கம் சொல்லி என்னை வாழ்த்தக்கூடிய ஒரு ஒரு மக்களா ஆண்டவர் மாத்திருக்காரு. அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் அந்த இந்த பணித்தளத்துல. ஓகே, அதுதான் நம்மளோட ஐக்கியம், நம்மளோட அன்பு, அதுதானே பிரதர்? இல்ல இதை போல வேற என்னென்ன பாடுகள் உங்களுக்கு நீங்க பாத்திருக்கீங்க? இந்த படித்தளத்துல ஆண்டவர் எவ்வளவுக்கு அதிகமா இந்த 3 படித்தளத்துல ஆண்டவர் ஆத்துமாக்களை தந்தாரு. அதுக்கேற்ற எதிர்ப்புக்குள்ள ஆரம்பத்துல இருந்துச்சு. நான் பாக்குடியா படித்தளத்துல பைனரி மிஷினரியா போன போது எனக்கு விரோதமான சில கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் வந்து என்னை குறித்து ஒரு தவறான வதந்தியை பரப்பி விட்டாங்க. ஆக்சுவலா வந்து என்ன வந்து ஒரு பாம் மேக்கர் சொல்லி என்ன வந்து பாம் தயாரிக்கிறோம் சொல்லி ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க. அந்த வதந்தினால வந்து என்னுடைய ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லி அந்த இடத்துல என்னை விட்டு துரத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிளானோட அவங்க பண்ணாங்க. அதனால கர்த்தருடைய ஒரு பெரிதான கிருபையில அப்பதான் மேரேஜ் ஆகி ஒரு நியூ கப்பலா இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம். ஆண்டவர் மேல ஒரு பாரத்தை போட்டுட்டு சைக்கிள் எடுத்துட்டு தெரு தெருவா வீடு தேட ஆரம்பிச்சோம். சோ மனத்துல அப்படியே சோர்ந்து போய் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் வந்து சங்கீதம் 84 3ஆம் வசனத்தின் மூலம் எனக்கு பேச ஆரம்பிச்சார். அடைக்கலாம் குருவிக்கு வீடும் தகவலாம் குருவிக்கு தன் குஞ்சு வைக்க கூட கிடைச்சு இந்த வார்த்தை ஆண்டவர் எங்களோட பேசினார். இப்ப கர்த்தர் பேசின மறுநாளே கர்த்தர் நல்ல ஒரு வீட்டை எங்களுக்கு கட்டளையிட்டார். சோ எந்த ஹவுஸ் ஓனர் பழைய ஹவுஸ் ஓனர் எங்களை காலி பண்ண சொன்னா அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு எத்தாமலே மறுபடியும் ஒரு புது வீட்டை ஆண்டவர் கடவுள் கொடுத்தார். அந்த ஹவுஸ் ஓனரே வந்து எங்க கிட்ட சொன்னா, நான் எங்க வீட்டை விட்டு உங்களை துரத்தினாலும் உங்க கடவுள் உங்களோட கூட இருந்து என் முன்னாடியே ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்காரு சொன்னார். ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்தினார். கண்டிப்பா. அடுத்து அதே பணித்தளத்துல ஒரு கிறிஸ்தவ எதிர்ப்பாளர், நல்ல ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் உள்ள ஒரு நபர், அவர் வந்து என்ன ஒரு சந்தம் சொல்லக்கூடிய ஒரு காமன் பிளேஸ்ல என்ன கூப்பிட்டு எல்லா லோக்கல் மக்களையும் கூப்பிட்டு ஒரு நடுவுல என்ன உட்கார வச்சு என்னை குறிச்சு பயங்கரமான வதந்திகள் எல்லாம் பரப்பி விட்டார். நீ வந்த பிறகு இந்த இடத்துல வந்து அநேக சந்தா கிராமங்களை சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை ஆண்டருக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்க, அநேகர் இடத்துல வந்து காங்கிரேஷன் ஃபார்ம் பண்ற சொல்லி என்னை குறிச்சு ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் வச்சாரு. கடைசியில வந்து நல்லா குடிச்சிருந்ததுனால அவங்களுடைய பேச்செல்லாம் வந்து தாறுமாறாகி கடைசியா என்ன அடிக்கணும்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. சரி. அடுத்து வந்து இயக்கம் எனக்கு அப்பதான் ஒரு புதிய பைக் வந்து கொடுத்துருந்துச்சு. அவர் வந்து அந்த லீடர் வந்து தன்னுடைய சொந்த ஒரு கடையா ஒரு பெட்ரோல் பங்க் கடையும் வச்சிருக்காரு. அப்ப வந்து எனக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு ஹிந்தில ஒரு வார்த்தை சொன்னாரு, உன்னை இதே இடத்துல வந்து என்னால நிக்க வச்சு கொளுத்த முடியும் அப்படின்னாரு. ஏற்கனவே இந்த இடத்த இத மாதிரி நாங்க செஞ்சிருக்கிறோம்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எல்லா மக்களும் என்ன சூழ்ந்துட்டதுனால நான் உள்ளத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சேன். நான் தனியா மாட்டிக்கிட்டேன் அந்த சமயத்துல. ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பலத்தை கட்டளையிட்ட ஒரு தைரியத்தை கொடுத்தார். நான் தைரியமா இடத்துல சொன்னேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, என்ன எரிக்க முடியுமோ எரிங்க, ஆனா இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், உங்களால முடிஞ்சதை பண்ணீங்க சொல்லி நான் பாத்து நான் எழுந்துட்டு என்னுடைய பைக்ல உட்காந்து பைக் ஸ்டார்ட் பண்ணேன். கூட்டம் எனக்கு வழி விட மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் மேல பாரத்தை போட்டேன். ஆனா கடவுளை கிருவில அந்த கூட்டம் எனக்கு வழியை விட்டுட்டாங்க. எந்த ஒரு நாச மோசங்களும் அடிதடி இல்லாம கர்த்தர் என்ன வந்து சேஃபா கொண்டு வந்து சேர்த்தாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அதிகமா ரொம்ப பயந்தேன். ஏன்னா வீட்டுக்கும் என் மார்க்கெட் இடத்துக்கும் ஒரு 5 minutes வாக் தான் டிஸ்டன்ஸ். வீட்டுக்கு வந்துருவாங்களா ஒரு பெரிய பயத்தோட வீட்டெல்லாம் பூட்டிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல என் ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரிக்காக கடந்து போயிட்டா. நான் மாத்திரமா வீட்டுல இருந்தேன். ஆண்டோடத்துல அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் எரேமியா 16ஆம் அதிகாரத்தை கொண்டு என்னோட பேசினாரு. பொல்லாதவனை கை கொண்டு விடுவித்து உன்னை காப்பன்னு சொன்ன அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். கர்த்தர் தான் பேசின விதமாகவே கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு ஒரு முஸ்லீம் சகோதரர் மூலம் நான் கேள்விப்பட்டேன். யார் எனக்கு விரோதமா பேசினாங்களோ அவங்கள தூக்கி ஆண்டவர் ஜெயில போட்டாரு.
கிட்டத்தட்ட அவன் பணக்காரன் பணக்காரனா இருந்தாலும் நல்ல அரசியல் செல்வாக்கு உள்ளவனா இருந்தாலும் அவனால எந்த ஒரு பெயிலும் வர முடியாதபடிக்கு கடவுள் போட்டார். இந்த ஒரு காரியம் வந்து என்னுடைய சுவிசேஷ பரவத்துக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு. நான் எந்த கிராமத்துக்கு எல்லாம் போனனோ அந்த கிராமத்துல இந்த காரியம் என்னை விட காட்டு தீப்போல பரவிட்டு, அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த சகோதரரை எதிர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணி எந்த இரவு கொடுங்க நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டாலும் உடனே கொடுத்தாங்க. இந்த ஒரு தீமையை வந்து கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையா மாற்றி கொடுத்தார். அடுத்து அதே பணித்தளத்துல சில லீடர்ஸ் வந்து ஜெயிக்காம இருந்தாங்க. கர்த்தருடைய ஒரு பெரிதான கிருபினால ஜபத்தினால அவங்களும் ஜெயிச்சாங்க எலெக்ஷன்ல நின்று. இன்ன வரைக்கும் அவரை வந்து நான் சித்தப்பான்னு சொல்லி கூப்பிடுவேன். அவர் ஒரு எம்எல்ஏ. இன்ன வரைக்கும் அவரு என்னைய வந்து அவரோட மகனா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் சவுத்துல இருந்தேன்னா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்திருக்காது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பாத்திரமா ஆண்டவர் பயன்படுத்தலாம் நினைக்கும் போது ஆண்டருக்கு முன்னாடி குப்பையும் தூசியும் போல இருந்த என்ன வந்து ஆண்டவர் இப்படி வச்சிருக்காரு ஆண்டவர் அதிகமா துதிக்கிறேன். ஓகே, இப்போ அவர் எம்எல்ஏவா இருக்காரு அந்த பகுதியில? ஆக்சுவலா வந்து எம்எல்ஏவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜார்க்கண்ட்ல வந்து பிரசிடண்டுடைய ஆட்சி இருக்கிறதுனால ஆட்சி கலைச்சிருக்காங்க. அதனால நல்ல ஒரு கிறிஸ்தவ ஊழியர். வெரி குட். அதே அடுத்து வந்து அதே பணித்தளத்துல ஒரு சின்ன ஒரு சர்வே எடுத்தோம். அந்த சர்வேல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிராம சர்வேல 63 மந்திரவாதி பேரை கண்டுபிடிச்சேன். அந்த 63 மந்திரவாதிகளுடைய பேரை வந்து ஜெராக்ஸ் எடுத்து என்னுடைய சபைக்கோ மத்த என்னோட கூட ஜெபிக்கிற ஜெப பங்காளர்கள் அனுப்பணும் சொல்லி அனுப்புறதுக்காக நான் கடந்து போனேன். சரி, அது ஒரு சனிக்கிழமையா இருந்ததுனால என்னோட சபையில வந்து காத்திருப்பு கூட்டம் நடத்துறதுக்காக கடந்து போனேன். வழியில பாதி வழியில் நல்ல மழை வந்தது. இந்த இடத்துல இருக்கிற மின்சார வசதி வந்து அந்த இடத்துல இருக்கிற மின்சார வசதி இங்க கிடையாது. 6 மணிக்கு மேல எந்த ஒரு பஸ்ஸும் இருக்காது, இங்க கரண்டும் இருக்காது. சோ வழியில வந்து வேகமா மழை வந்ததுனால ஒதுங்க முடியாதனால வேகமா என்னுடைய சைக்கிள் மிதிக்க ஆரம்பிச்சேன். சரி, சோ நல்ல ஒரு இருட்டா இருந்ததுனால எதிர்க்க வந்தவரும் அவருக்கும் வந்து ஒதுங்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால இருட்டுல நேருக்கு நேரா மோதிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. என்னோட கூட மோதின அந்த நபர் அதே இடத்துல அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. அந்த இடத்துல அன்கான்சியஸ். ஓகே, என்னோட கூட மோதின அந்த பிரதர் அதே இடத்துல அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. சரி சரி சரி. எனக்கு வந்து மூக்குல நல்லா அடிபட்டு 2 பற்கள் உடைஞ்சு அதோட ஒரு பெரிய பாதிப்பு என்னன்னா என்னுடைய ஞாபக சக்தியில கிட்டத்தட்ட ஒரு 40-50% மறந்து போச்சு. அப்ப என்னுடைய கோவர்க்கர் இருந்தா போல, அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல. என்னுடைய கோவர்க்கர் ஹரிஹர் யாதவ் சொல்லி அவருடைய கரத்தை பிடிச்சி நான் கெஞ்சினேன், நான் எதுக்கு இங்க இருக்கிறேன், நான் ஏன் இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல சொல்லி அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சவன அவருக்கு ரொம்ப பயந்துட்டாரு. கிட்டத்தட்ட 1 hour அவர் ரொம்ப போராடி இருக்காரு. அவருடைய வலது கரத்தை பிடிச்சிக்கிட்டு நான் கெஞ்சினேன், பிடிச்சி சொல்லிட்டு கெஞ்சும் போது அவர் சொன்னாரு, இப்ப நீங்க பதட்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த என்னுடைய கோவர்க்கர் தெருல போயிட்டு மயங்கி கிடந்து அவரையும் சைக்கிள் வச்சுக்கிட்டு என்னையும் சைக்கிள்ல கரத்தை பிடிச்சி என்ன ஃபர்ஸ்ட் எய்டுக்காக ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போனாங்க. சரி, டாக்டர் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா என்னுடைய உள்ளெல்லாம் கதறது, ஆண்டவரே என்னுடைய ஞாபக சத்துல கிட்டத்தட்ட 50% எனக்கு ஞாபகம் இல்ல, ஆண்டவரே எனக்கு நீதான் உதவி செய்யணும் சொல்லிட்டு ஒரு 1 hour பெரிய போராட்டத்துக்கு பிறகு எந்த ஒரு காங்கிரிகேஷனுக்கு நான் காத்திருப்பு கூட்டம் நடத்த போனோம் அந்த சபையினுடைய ஆலயத்தை பார்த்தேன். ஆலயத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு வந்து எல்லா ஞாபக சக்தியும் மறுபடியும் வந்துச்சு. உண்மையா அந்த நாட்கள் எனக்கு 2 பற்கள், மூக்குல இருந்து ரத்தம் இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. ஆனா மறுபடியும் ஆண்டவர் எனக்கு ஒரு ஞாபக சக்தியை கொடுத்ததுனால ஆண்டவர் அதிகமா சோத்திரம் போனேன். இல்லைன்னா நான் ஒரு பைத்தியக்காரனா ஆகி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அந்த நாள் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்ப்பு மத்தியிலும் ஆண்டவர் வந்து சில சமயத்துல நதிக்கரையில தொடர்ச்சியா 27-30 பேருக்கு தொடர்ச்சியா ஞாபகம் கொடுக்கும் போது அது அப்படிப்பட்ட ஒரு பாடுகள் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது இல்ல. அப்போ ஒரு உள்ளத்துல ஒரு ஆழ்வான ஒரு சந்தோஷம், இப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு திரளான ஆத்துமக்களை நமக்கு தராருன்னு சொல்லும் போது ஆண்டவர் அதிகமா நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். ஓகே ஓகே. எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருப்பீங்க? எனக்கு கணக்கே கிடையாது பிரதர். ஆனா அவனுக்கு இது வரைக்கும் எப்படியும் ஒரு 400-500க்கு மேல நான் ஞானஸ்நானம் கொடுத்துருப்பேன். என்ன வயசு பிரதர் உங்களுக்கு? எனக்கு இப்ப 32 வயசு ஆகுது பிரதர். சரி 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 சரி. ஓகே, 32 வயசுல உண்மையா பெரிய கிருபை தான் பிரதர் அது. அடுத்து இன்னொரு என்னுடைய வாழ்க்கையில வந்து ஞானஸ்தானம் நீங்க பேசும்போது நான் ஒரு இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்ததை என்னால மறக்கவே முடியாது. நான் ஒரு ஞானஸ்தானம் ஒரு மலை மேல உள்ள ஒரு கிராமம். சரி, அந்த கிராமத்துல சுவிசேஷம் அறிவிச்ச போது ரெபேக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பேரு. ஆக்சுவலா அவங்க வந்து
ஒரு பிசாசு பிடியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சரி. அவங்க பிசாசு அவங்களை எப்படி கஷ்டப்பட்டுதுன்னா, அந்த சகோதரி கிட்டத்தட்ட ஒரு 30-35 வயசு இருக்கும் அவங்களுக்கு. இந்த இடத்துல இருக்கிற அந்தகார ஆவியினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும்னா, அந்த சகோதரி வந்து நிர்வாணமா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ரோட்ல ஓட வச்சுது. நிர்வாணமா 15 கிலோமீட்டர் மக்கள் சந்ததி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஓட வச்சுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த சகோதரிக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். கர்த்தர் ஒரு பெரிய ஒரு புத்திர கட்டளையிட்டார். அதை தொடர்ந்து அந்த கிராமத்துல வந்து மலை மேலக்கு அந்த கிராமத்துல ஞாபகம் எடுக்கிறதுக்கு மக்கள் தயாரானாங்க. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக ஒரு குளத்து பக்கத்துல கூட்டிட்டு போயிருந்தேன். சரி. குளத்து பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் ஆரம்பின்றதுனால எல்லா நான் கிறிஸ்டியன் மக்களும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த ஞானஸ்தான ஆராதனையோடு கூட அந்த காஸ்பல் மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அவங்களே கூட்டி வச்சு காஸ்பல் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்போ நான் ஞானஸ்தானத்துக்கு ரெடியா மக்களை நிறுத்தும் போது என்னோட கூட சேர்ந்து கூடிய சில ஒரு சுதேசவருடைய மனைவி ஒரு திகிலான ஒரு பார்வையோட என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க தூரத்துல இருந்து என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு ஈச்ச மரத்துக்கு அடியில. அப்போ அந்த சகோதரி எதுக்காக இப்படி திகிலோட பாக்குறாங்க எனக்கு தெரியல. ஆனால கூட்டத்தை நிறுத்திச்சு என்னால போக முடியல. சரி. தொடர்ச்சி அந்த ஞானஸ்தான ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன பிறகு அவங்க கிட்ட கேட்டேன், எதுக்காக சகோதரி பயந்துகிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அண்ணா நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கும் போது நான் நின்னுக்கிட்டு இருந்த ஈச்ச மரத்து பக்கத்துல 2 பேரும் வில்ல வச்சுக்கிட்டு கரெக்டா உங்களை எய்யறதுக்கு குறி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தடவை அவங்க குறி பார்க்கும் போது யாராவது ஒரு சகோதரி வந்து உங்களை மறைச்சு நின்னுடுறாங்க. அதனால வந்து கடைசி வரைக்கும் அவனுடைய அம்பை எய்ய முடியாம கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். எங்க அவன் விட்டுருவானோன்ற ஒரு பயத்தோட தான் நான் இருந்தேன். ஆனா கர்த்தர் உங்களை பாதுகாத்தார் சொல்லும் போது உண்மையாக நான் கடவுளை அதிகமா துதிச்சேன். அடுத்து யார் அப்படி செய்யணும்னு நினைச்சாங்களோ அது வந்து ஒரு மந்திரவாதியுடைய குரூப். அந்த மந்திரவாதினுடைய மூத்த பையன் அடுத்த வாரம் ஞானஸ்தானம் எடுத்தான். ஆமென். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். கண்டிப்பா இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு. உண்மையாவே குடும்பத்துல அநேகமான பிரச்சனைகள் ஏற்பட்டது பிசாசுடைய கிரியினால. யார் உங்க லைஃப்லயா? என்னுடைய மூத்த மகன் பிறந்த போது இந்த இடத்துல கரண்ட் இல்லாததுனால ஆக்சுவலா சாயங்காலத்திலேயே நாங்க கொசு வலைய கட்டிட்டு பிள்ளைய உள்ள போட்டுவோம். சரி. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து மலேரியா கொசுக்கள் அதிகம். 7 வயசுக்கு 7-8 தடவை மலேரியா வந்து கர்த்தர் என்ன பாதுகாத்தார். சரி. பிறந்த குழந்தைக்கு வந்து மலேரியா வந்துடக்கூடாதுனால 5 மணிக்கெல்லாம் வலைய கட்டிடுவோம். சரி. கரண்ட் இல்லாதனால இறக்கங்களுக்கு ஒரு சோலார் லைட் அந்த நாட்களை கொடுத்திருந்தது. அந்த சோலார் லைட்ல தான் எல்லா வேலையும் செய்யணும். கிச்சனுக்கு போனாலும் அங்கதான் எங்க வந்தாலும் அந்த லைட்டை தான் கொண்டு போனோம். கிச்சன்ல இருந்தா நான் அந்த சமயத்துல வீட்டுல இல்ல. சமைச்சுக்கிட்டு இருந்தவா திடீர்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உந்துதல். பிள்ளை தூங்குறானா இல்லையா குழுக்குள்ள பாத்துறதுக்கு கொசு வலைக்குள்ள அந்த சோலார் லைட்டை வச்சு பார்த்தா கொசு வலைக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷப்பாம்பும் உள்ள இருக்கு. அது எப்படி உள்ள போச்சுன்னே தெரியல. ஆனா கடவுள் கிருபையில கரெக்டான நேரத்துல அந்த பாம்பை பார்த்து அதை அடிச்சா. அதனால கர்த்தர் வந்து உண்மையாவே ஒரு பெரிய ஆபத்துல இருந்து என்னுடைய மூத்த பிள்ளை ஜானஸ்ல கர்த்தர் பாதுகாத்தார். அதை தொடர்ந்து ஒரு முறை சர்ச்சோட என் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். சரி. நல்ல மழை காலம். அந்த மழை மத்தியிலும் எங்க வீட்டு மாடியில நல்ல ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மர் வெடிச்சா எப்படி ஒரு சத்தமோ ஒரு வெளிச்சமோ வருமோ அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தோட வெளிச்சத்தோட ஒரு இடியும் மின்னலும் எங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தது. அதனால கர்த்தர் வந்து எந்த இடத்துல அப்படிப்பட்ட காரியம் நடந்தா அந்த இடத்துலதான் என் மூத்த மகன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த ஒரு ஜஸ்ட் மினிட்ல போய் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கானே தூக்கிட்டு வந்தேன் நானு. கர்த்தர் அந்த நாள்லயும் எங்களை ஒரு குடும்பமா எந்த ஒரு ஆபத்து இல்லாம கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். கண்டிப்பா. தீமோத்தே, உங்களுடைய ஊழிய அனுபவத்துல நீங்க அநேக காரியங்கள் நீங்க கர்த்தர் எப்படி ஜெயமாய் மாற்றினார் என்று சொன்னீர்கள். கண்டிப்பா. கிட்டத்தட்ட ஒரு 400ல இருந்து 500 பேர் வரைக்கும் ஞானசாதத்துக்கு நேரம் நடத்திருக்கீங்க. உங்களோட மனைவியோட பங்கு, ஏன்னா முக்கியமா அவர்கள் ஒரு துணை இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஊழியம் செய்யறது என்பது. அவர்கள் எப்படிப்பட்ட பாடுகள் அவர்களுக்கு நேரிடும்? ஒரு பெண்ணாக இருக்கிற அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாடுகள் அங்கு நேரிடும்? ஆக்சுவலா வந்து நாங்க கல்யாணம் ஆகி முதல்ல வந்த பிறகு என்னுடைய மனைவி நான் வீட்டுக்குள்ள இந்த பாக்குடியா சொல்லக்கூடிய பணித்தளத்துக்கு கூட்டிட்டு வந்த பிறகு லோக்கல் இருக்கிற அத்தனை மக்களும் வந்து அவங்கள வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னு சொன்னா இங்க இருக்கிற கல்ச்சர்ல வந்து செந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பொட்டு வைப்பாங்க.
அந்த பொட்டு இல்லைன்னா வந்து அவங்க எனக்கு மனைவி இல்லைன்ற ஒரு அர்த்தத்துல எடுத்துருவாங்க. ஓ சரி. அப்போ அவங்கள வந்து ஒரு வித்தியாசமான பார்த்து அதுக்கப்புறம் அந்த தெருல இருக்கிற அத்தனை பேரும் எங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஆ. ஆனா கடவுளுடைய கிருபையில எங்களோட மேரேஜ் போட்டோ இருந்ததுனால ஓ. அந்த மேரேஜ் போட்டோவெல்லாம் நாங்க காமிச்ச பிறகுதான் அவங்களால வந்து ஒரு நம்ப முடிஞ்சது என்னுடைய மனைவி வந்து என்னுடைய உண்மையான மனைவி சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஓ சரி. அந்த நாட்கள்ல வந்து அது வந்து ஒரு பெரிய கஷ்டமா அவளுக்கு இருந்துச்சு. ஓ. அதனால கர்த்தர் வந்து அதுல இருந்து வந்து வெளியில வரதுக்கு உதவி செஞ்சார். ஓகே ஓகே. அடுத்து என்னுடைய மனைவி மூலம் என் ஊழியத்துல ஒரு பெரிய பங்கு என்னன்னா, சில சமயத்துல என்னுடைய காங்கிரிகேஷன்ல இருந்த வீக்னஸ் பாயிண்ட் எல்லாம் எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஓ. ஆனா சில சமயத்துல வில்லேஜ்ல நாங்க தங்குவோம். சரி. அங்க தங்கும் போது ஜென்ஸ் மூலம் வெளிவராத விஷயங்கள் லேடிஸ் மூலம் என் மனைவியோட காதுக்கு வந்து அநேக காரியங்கள் என் காதுக்கு வந்துச்சு. சில காரியங்கள் எத்தனையோ வருஷம் எனக்கு தெரியாம இருந்து, ஆனா என்னுடைய மனைவி மூலம் அந்த காரியங்கள் வெளியில் வரவும் அந்த காரியங்களை சரி செய்யும் கர்த்தர் உதவி செஞ்சார். ஓ சரி. அடுத்து என்னுடைய மனைவியை குறித்து சொல்லணும்னா என்னால வந்து மறக்க முடியாத ஒரு காரியம் என்னன்னா, ராத்திரில அவளுக்கு டைரியா ப்ராப்ளம் வந்தது. பக்கத்துல எந்த ஒரு மெடிக்கல் வசதியும் இல்ல. அந்த சமயத்துல என் மூத்த பையனுக்கு வந்து 10 மாசம். ராத்திரி அவளுக்கு வந்து டைரியா வந்து அவளால ஒண்ணும் பண்ண முடியாம தரையில அப்படியே படுத்துட்டா மயங்கி. நான் வெளியில போறதுக்கு குழந்தைய விட்டுட்டும் போக முடியாது. நான் இங்க போறதா அங்க போறதா இங்க போறதா தெரியாம கடைசியா நம்பிக்கையோட கேட்டை பூட்டிட்டு வெளியில போயிட்டேன். சரி. வெளியில போயிட்டு மழையோட கூட ஒரு மெடிக்கல் காரனை எழுப்புனேன். அவனும் எழுந்துக்கல. ஒரு பெரிய போராட்டத்துல மழையோட கண்ணீரோட ஆண்டவர் சமூகத்துல ஜெபம், ஆண்டவரே என் மனைவிக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கர்த்தரோட பெரிதான கிருபினால அந்த நாள்ல வந்து கிட்டத்தட்ட ராத்திரி 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் அவ போராடினா. இதுக்கு இடையில வந்து அந்த மெடிக்கல் காரனுடைய கண்களை கர்த்தர் தயவு கொடுத்ததுனால அவன் சில மருந்துகளை கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த மருந்து கொடுத்தோம். அந்த மருந்து கொடுத்தா அவ வாமிட் எடுத்ததுனால டைரியால ஒண்ணு நிக்காம 3 மணி வரைக்கும் என் பிள்ளைய மடியில போட்டுக்கிட்டு என் மனைவிய போட்டுக்கிட்டு நான் வீட்டுல இருந்தேன். அந்த நாட்கள் வந்து உண்மையா என்னால வந்து என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். ஒருவேளை என் மனைவி செத்துருவாளோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருந்துச்சு. விடிய காலம் வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்தார். காலையில ஓடி ராம்பூராட்டுல ஒரு டாக்டர் கொண்டு வந்து கர்த்தர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் மனைவியை பாதுகாத்தார். அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு என் மனைவி எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாம என்னோட கூட ஊழியத்துலதான் இருக்காங்க. ஓ சரி சரி சரி, வெரி குட். சரி திமோத்தி, உங்களுடைய லைஃப்ல அநேக தீர்மானங்கள்னு இருக்கும்ல கண்டிப்பா. உங்களுடைய தீர்மானம் என்ன? எப்படி உங்களுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஆக்சுவலா கடவுளோட ஒரு பெரிதான கிருபை இந்த 3வது பணித்தளத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இந்த பணித்தளத்துல வந்து நான் 2 வருஷமா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 22,000 மக்களுக்கு சீசஸ் இங்க சொல்லியிருக்கோம். ஆனா இந்த 22,000 மக்கள்ல இந்த இடம் வந்து ஒரு கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால வெறும் 13 பேர் தான் இது வரைக்கும் இந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு பீப்புள் மூவ்மெண்ட் ஏரியான்றதுனால எங்களுக்கு வந்து நல்ல ஒரு கனி கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ நாங்க இந்த இடத்துல கொஞ்சம் உள்ளத்துல ஆண்டவர் ஏதாவது இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டோம் சொல்லி நாங்க ஏங்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கிராமங்களும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட என்னுடைய பிளாக் சென்டர்ல இது 265 கிராமம் இருக்கு. இது வரைக்கும் இந்த 265 கிராமத்துல கிட்டத்தட்ட 85 கிராமத்துல 22,000 பேருக்கு இது வரைக்கும் சுவிசேஷம் சொல்லியிருக்கோம். கர்த்தர் அனுமதிக்கிற நாட்கள் வரைக்கும் இந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிச்சு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சபைகளையும் ஆலயங்களையும் கட்டணும்ன்றது என்னுடைய ஆசை. எங்களுடைய தரிசனம் எல்லாம் இதுதான். நீங்க உங்களை போல வாலிபர்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? என்ன போல வாலிபர்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னன்னா, இந்த வாலிப காலத்துல நம்ம எதை சம்பாதிச்சாலும் நாம இழந்து போயிடுவோம். அது நம்முடைய நித்தியத்தோடு நிச்சயமா அது வரவே வராது. கண்டிப்பா. ஆனா இந்த ஜாப்ல நாம சம்பாதிக்கிற இந்த ஆத்மாக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது இந்த உலகத்திலயும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதோட கூட நம்முடைய நித்தியத்திலயும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். எனக்காக மரிச்ச ஆண்டவருக்கு நான் எதையாவது செய்யணும்ன்ற ஒரு வாஞ்சி இருக்குமானா, அந்த அன்பு ஆண்டவர் மேல நாம வச்சிருக்கிற அன்பு நிச்சயமா உண்மையா இருக்குமானா நிச்சயமா எதையாவது செய்வோம். அது பணித்தளத்துக்கு தான் வந்து செய்யணும் இல்ல, கண்டிப்பா நம்ம இருக்கக்கூடிய இடத்துலயே ஆண்டவருக்காக எதையாவது செய்ய முடியும். கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து வேதத்துல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்திரீயானவள் வீட்டிலேயே கொள்ளை பொருளை பங்கிட்டான்னு சொல்லுடைய வசனம்.
இப்ப எல்லாரும் என்ன போல வந்து பணித்தளத்துக்கு வரணும்ன்றது தேவனுடைய சித்தமும் இல்ல, அது வந்து சாத்தியமும் கிடையாது. கண்டிப்பா. ஆனா அவங்களுடைய வீட்டுல இருந்துகிட்டே அட்லீஸ்ட் இப்படி என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் எனக்காக ஜெபிக்கணும்ன்றது வந்து கடவுளுடைய விருப்பம். கண்டிப்பா. அது சாத்தியமானதும் கூட. கண்டிப்பா. அப்படி செய்யும் போது நிச்சயமா நாங்க சம்பாதிக்கிற ஆத்துமாக்களுக்கு உண்டான பங்கு ஒரு தாவீது வம்சத்துல பிறந்த இயேசு கிறிஸ்து சரி பங்கா தருவான்னு சொல்லிட்டு என்னுடைய தாழ்ந்த விசுவாசம். ஓகே. இதை நான் வாலிபர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டாகவும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துடைய விருப்பமாவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே ஓகே. ரொம்ப நல்ல அருமையான கருத்தை நல்ல சூப்பராக சொன்னீங்க தீமோத்தி. உண்மையாலே ரொம்ப சந்தோஷம். சரி தீமோத்தியோ, இப்போ வருஷத்துக்கு எத்தனை தடவை நீங்கள் இங்கே ஆவடிக்கு வருவீங்க? ஆக்சுவலா வந்து எங்களுக்கு இப்போ லீவ் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. ஓகே. முதல்ல 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இருந்துச்சு. சரி. இப்போ இயக்கத்துல மாற்றத்துல 2 வருஷத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ அந்த நாட்கள்ல நாங்க வருவது உண்டு. ஓகே. இதுக்கு இடையில எங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்பெஷல் லீவ்ல நாங்க வருவது உண்டு. சரி சரி சரி. நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? கடைசியா உங்களுக்கு இது சொல்ல வேண்டும் என்று இதெல்லாம் மனசுல இருக்குதா? இருக்கு. சொல்லுங்க. இந்த பணித்தளத்தை குறிச்ச ஒரு பெரிய பாரம் எனக்கு இருக்கு. சொல்லுங்க. இந்த பணித்தளத்துல சுவிசேஷம் கேட்கக்கூடிய அநேக மக்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. சரி. ஆனா வந்து இந்த மக்கள் வந்து சொந்தக்காரங்களுடைய கட்டுக்களை ரொம்ப அந்த கட்டுக்களை மீறி அவங்களால வெளியில வர முடியல. ஓகே. ரெண்டாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மந்திரவாதியும் அடுத்து வந்து இந்த குறி சொல்றவங்க பூஜாரியுடைய பயங்கள் அதிகமா இருக்கு. நம்ம கூட நல்லா பேசுவாங்க, அவங்க வீட்டுக்கு போனோம்னா எல்லாமே நல்லா உபசரிப்பாங்க. ஆனா அவங்களால வந்து அந்த என்ன சொல்றது ஒரு பரிசுத்த தைரியம் அவங்களுக்குள்ள இல்ல. ஓகே. கடவுள் அந்த ஒரு பரிசுத்த தைரியத்தையும் அந்த உறவினர் மூலம் வரக்கூடிய கட்டுக்குள்ளேயும் சமுதாய கட்டுக்குள்ளேயும் அறுத்தெரிஞ்சாருன்னா கண்டிப்பா இந்த பணத்துல ஆயிரம் ஆத்துமக்கள் நிச்சயமா ஆண்டுக்குள்ள வருவாங்கன்றது என்னுடைய தாழ்ந்த விருப்பம். கண்டிப்பா. இது இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் இந்த இடத்துல நடக்குதுன்னா இந்த என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் எனக்காக ஜெபிக்கும் போது உண்மையா ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பணித்தளத்துல ஏற்படுத்த முடியும் நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். உண்மையா சொன்னீங்கனால நான் வேதத்தை வாசிக்கும் போது ஆகார் இஸ்மவேலுக்காக வனாந்தரத்துல கொண்டு போற போது அந்த இஸ்மவேல் தண்ணி இல்லாம சாகக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமை வந்துச்சு. ஆனா இஸ்மவேல் வீட்டை விட்டு போகும்போது ஆண்டவர் சொன்னா நான் இஸ்மவேலையும் ஆசிரியர் தான் சொன்னாரு. கண்டிப்பா. ஆனா அவனுடைய நிலைமை வந்து தண்ணி இல்லாம சாகக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமையில தான் இருந்தான். ஆனா அவருடைய தாய் வந்து தன் பிள்ளை சாகிறத வந்து பார்க்க மாட்டேன், கண் முன்னாடி பார்க்க முடியாம பிள்ளைய கீழே போட்டு தூரத்துல போய் அழுதுகிட்டு இருந்தா. ஆண்டவர் வந்து அந்த ஒரு பாடத்துல ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டாக்குனார். அந்த மாதிரி இந்த பணித்தளத்துடைய ஒரு தாயா இந்த பணித்தளத்தை மூடிட்டு போறது என்னுடைய விருப்பம் இல்ல. இந்த பணித்தளம் மூடிட்டு போறது ஆண்டோடைய சித்தமும் இல்ல. கண்டிப்பா. இந்த ஒரு பணித்தளத்துல கடவுள் ஒரு பெரிய நீரூற்றை உண்டாக்கணும்னு சொல்லி நான் அதிகமா ஜெபிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இஸ்மவேலுக்கு ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டாக்குனார். சிம்சோனுக்கு ஆண்டவர் நீரூற்றை உண்டாக்கி அவன் சாகிறதுல இருந்து ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டாக்கி இந்த பணித்துல மூடப்படுற ஒரு பரிதாபமான நிலைமையிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கணும். கண்டிப்பா. என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பணித்தளத்துக்காக ஒரு கரிசனையோடு தன்னுடைய சொந்த மக்களை போல இந்த மக்களை நினைச்சு ஜெபித்தாங்கன்னா கர்த்தர் உண்மையாவே அவங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி நான் உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா தீமோத்தி, நீங்க நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்க ஆரம்பிப்போம். நிச்சயமாக நானும் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்றா வளர்ந்தோம் நம்ம யூத்தில். நிச்சயமாக இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது தேவன் உங்களை மிஷினரியாக பயன்படுத்துவதை நினைத்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா நான் எதிர்பார்க்கல நீங்கள் இப்படி மிஷினரி ஆவீங்க. நானும் ஒரு ஊழியக்காரனாகவும் உங்களுக்கும் தெரியாது. நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மளை ஒவ்வொரு பாதையில் ஆத்துமாக்கள் அறுவடை செய்கிறதுல நம்மளை உபயோகப்படுத்துவதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் ஜெபிப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் தைரியமாக இருங்க. நிச்சயமாக தேவன் நீரூற்றை அங்கே பெருக செய்வார். எனக்கு சுவிசேஷம் சொன்ன அமுதாசார் குடும்பத்துக்கு நான் அதிக நன்றி கடன்பட்டுள்ளேன். ஆமென். அடுத்து என்ன இந்து குடும்பத்துல இருந்து வெளியில வந்தோம் ஒரு ஏட்டு சுரக்காய போல எனக்கு சுவிசேஷத்தை காட்டாதபடிக்கு இதுவரைக்கும் இயேசுடைய உண்மையான அன்பை வந்து
இந்த கிறிஸ்தவ மக்கள் எனக்கு காட்டி இதுவரைக்கும் விசுவாசத்துல என்ன உறுதியா வச்சிருந்த ஒவ்வொரு மக்களுக்காக நான் அதிகமா நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பா என்ன விசுவாசத்துல பலப்படுத்தின பாஸ்டர் BSS டேனியலுக்கும், பாஸ்டர் தாமஸ் ராஜுக்கும், அதோட கூட நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு இருக்கக்கூடிய அநேக ஜபக்குழு தலைவர்களுக்கும் நான் அதிகமா நன்றி கடமைப்பட்டுள்ளேன். கர்த்தர் அவங்க நிச்சயமா ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் அதிகமா ஜெபிப்பேன். அதோட கூட இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த சால்வேஷன் டிவிக்கு நான் அதிகமா நன்றி செலுத்துறேன். கர்த்தர் உங்களுடைய டிவியை தொடர்ச்சியா ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் அதிகமா ஜெபிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ தீமோத்தேயு, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பிரியமானவர்களே, நல்ல ஒரு சாட்சியை நேரடியாக நாம் அவர்களோடு பேசி கொண்டிருந்தோம். தீமோத்தேயுக்காக உண்மையாகவே ஒரு டீச்சர் மூலமாக ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தப்பட்டு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அநேக ஆத்துமாக்களுக்கு அவர் பிரயோஜனமாக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி எல்லாரும் பார்க்குறீங்க. விசேஷமாக அவருடைய பெற்றோர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஏனென்றால் இது ஆவடி பகுதியில் தான் இருக்கீங்க. நிச்சயமாக நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்கள் பிள்ளையை நீங்கள் உண்மையாக வெறுத்தீர்கள், அடித்தீர்கள், உதைத்தீர்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அநேக ஆத்துமாக்களுக்கு தேவன் அவனை பயன்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு செல்லமாக வளர்ந்துருக்கலாம், உங்களுக்கு பிரியமாக இருந்திருக்கலாம், வேறு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருப்பார்கள், உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரம் பிரயோஜனமாக வளர்ந்திருப்பான். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 400லேருந்து 500 பேர் அவன் கையால் ஞானஸ்நானம் எடுக்க வைத்திருக்கிறார் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அத்தனை ஆத்துமாக்களையும் தேவன் நல்லவர்களாய் மாற்றியிருக்கிறார். சரியான பாதையில் கொண்டு போயிருக்கிறார். இருளில் இருந்த மக்களை தேவன் வெளிச்சத்திற்கு நேராக நடத்துவதற்கு தேவன் உங்கள் மகனை தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இப்பொழுதே உங்கள் மகனோடு நீங்கள் பேசுங்கள். ஏனென்றால் அவர் சொல்லி நான் சொல்லலை, ஆனால் என் உள்ளத்தில், ஏன்னா உங்களுடைய கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. உங்கள் மகனை பெற்றீங்கள, இந்த வேளையில் சொல்லுங்கள், என் கர்ப்பத்தில் என் மகனை கொடுத்தீரப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். நிச்சயமாகவே நீங்களும் பாக்கியவான்கள், உங்கள் தகப்பனார் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவதி. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு மகன் உங்கள் கர்ப்பத்தில் பிறந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை நிச்சயம் நான் பார்த்தால் உண்மையாகவே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு கர்ப்பத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார், அதை ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். அதில் இந்த நாளில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் பெற்றோர்கள் உங்களை வெறுத்து தள்ளுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வெறுத்து தள்ளி இருப்பீங்கன்னா, அருமையான பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வேளையில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை இதே போல் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றியிருக்கிறார். அருமையான தீமோத்தேயுடைய பெற்றோர்கள், இந்த வேளையில் நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் உங்கள் மகனுக்காக ஜெபியுங்கள், உங்கள் மகனோடு ஐக்கியம் பாராட்டுங்கள். உண்மையாகவே உங்கள் வாழ்க்கை நன்றாய் செழிப்பாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. விசேஷமாக டீச்சர்ஸ், உண்மையாக செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே கொண்டாடி இருப்போம். ஆனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்கள் கரத்தில் தேவன் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அவள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தேவன் உங்கள் கரத்தில் இருக்குது. நிச்சயமாகவே அவள் நல்வழிப்படுத்துவதில், செம்மையான வழி நடத்துவதில், ஆண்டுக்களை நடத்துவதில் ஒரு மிகப்பெரிய பங்கை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதே போல் எத்தனையோ தீமோத்தேயுக்கள் உங்கள் மூலமாய் எழும்புவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அதில் நிச்சயமாகவே நீங்களும் இதனால் தீர்மானம் எடுங்கள். என்னுடைய கிளாஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், மெய்யான வழி என்ன என்று நான் கற்றுக் கொடுப்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். நிச்சயமாகவே அநேக தீமோத்தேயுகள் எழும்பட்டும். அது நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து தீமோத்தேயுக்காய் ஜெபியுங்கள். தொடர்ந்து இறுதி கட்டளை நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.